கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையிலே உறுதியாக இருப்பதை பற்றி, அவருடைய வார்த்தையிலே இந்த இருதயத்தை எப்படி பலப்படுத்துவது என்று பற்றியும் நாம் பார்த்து வருகிறோம். அதிலே நாம் புது சிருஷ்டியாக எப்படி இருக்கிறோம் அதை குறித்து நாம் போதித்த அந்த முதல் வீடியோ இருக்கும். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதனுடைய தொடர்ச்சியாக நான் இப்பொழுது பேசுகிறேன். மீண்டும் அந்த 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். ஆகையால் இதர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவரையும் மாம்சத்தின்படி அறியோம், நாங்கள் கிறிஸ்துவிலும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையன ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த புது சிருஷ்டி எப்படின்னா, தன்னுடைய எண்ணங்களை அவர் ரொம்ப கோட்படுத்துகிறார். அதாவது நீ உன்னுடைய மாம்சத்தின் சிந்தனையாக எப்பொழுது இருக்கிறியோ அவனுடைய வாழ்க்கையிலே வளர்ச்சி பெற வேண்டாய். ஏனென்றால் நீ பார்க்குறதெல்லாம் நான் என்னுடைய எண்ணங்கள், அதாவது நான் தவறு பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன், இப்படி ஆயிட்டோ அப்படி ஆயிட்டோ. வெளித்தோற்றத்தில் நீ பார்த்தால் உள்ளான மனிதன் தேவன் ஆவிக்குரியான அந்த காரியத்தில் அவர் சொல்கிறார், நீ புதுசிட்டு, நீ இப்பொழுது நீ என்னை நோக்கி நீ பார்த்து என்னை தியானித்து கொண்டு இருக்கிறாய், என்னுடைய வார்த்தையை நீ தியானித்து கொண்டிருக்கிறாயா இருக்கும் பொழுது நீ புது சிருஷ்டியாக இருக்கிறாய். அதான் சொல்லுகிறார் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுலிருந்து சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுது. அதாவது இயேசு அது எப்படி நினைக்கிறார், அதாவது அவர் பிதா எப்படி அவர் கொண்டு வந்தது, அவருடைய காரியங்கள் நடந்தது, அவர் செய்த காரியங்கள் எல்லாமே அவர் அந்த எண்ணத்திலே இருக்கிறார். அவருடைய எண்ணம் பூரா பிதாவுடைய எண்ணமாக இருக்கிறது. அதான் இன்னொரு இது அழைக்கிறேன். யோவான் இயேசுக்கு அவர்களுக்கு பிரயுத்தமாக என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தாலும் நான் எங்கிருந்து வந்ததென்றும் எங்கே போகிறதென்றும் அறிந்திருக்கிறேன். நீங்களோ நான் எங்கிருந்து வருகிறேன் என்றும் எங்கே போகிறேன் என்றும் அறியார். நீங்கள் மாம்சத்தின் ஏற்றபடி நியாயத்திருக்கிறீர்கள். எங்கே சொல்லுதார் கரெக்டாக. அதாவது நீங்கள் வெளி தோற்றமாக செய்கிறீர்கள். நீ பணக்காரன், ஏழை, இப்படியெல்லாம் நீங்கள் வெளிப்புறமான தோற்றத்தில் நீங்கள் நியாயம் தீர்க்கீங்க. ஆனால் நானும் அப்படி இல்லை. கர்த்தர் ரொம்ப வித்தியாசமாக அவர் பேசுகிறார். நான் ஒருவனின் நியாயந்திருக்கிறதில்லை, நான் நியாயந்திருத்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். அவர் சொல்லார், இப்போ உள்ள காலகட்டத்தில் பணக்காரனுக்கு ஒரு தீர்ப்பு, கொஞ்சம் கஷ்டப்பட்டவங்களுக்கு துணிமணிகளை கொஞ்சம் நல்லா போட்டால் ஒரு பேச்சு, துணிமணி நல்லா போடலான்னு ஒரு பேச்சு. ஆனால் தேவன் வெளி தோற்றத்தை அவர் பார்க்கவே இல்லை. அவர் சொல்லுகிறார், என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். என்னோட நான் தனித்திருக்கவில்லை, நானும் என் அனுப்பின பிதாவும் இருக்கிறோம். 2 பேரும் சாட்சிய உமையென்றும் உங்கள் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதே. அந்த மாதிரி அந்த காரியங்களை அவர் கரெக்டாக கோட்படுத்தார். இந்த மாதிரி நான் அவரிடத்திலேருந்து வந்திருக்கிறேன். ஆனால் அவங்களுக்கெல்லாம் என்னப்பா நீ அங்கேருந்து வந்திருக்கிறாய், அவங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி கர்த்தர் பேசும் பொழுது. இந்த மாதிரி அவர் பேசும் பொழுது அவங்களுக்கு அவர் தன்னுடைய இருதயத்தை சரியாக வைத்து கொண்டிருக்கிறார். நான் இங்கேருந்து தான் வந்தேன், நான் அங்கேருந்து தான் செய்தேன், என்னுடைய பிதா என்னை அனுப்பியிருக்கிறார், அந்த காரியத்தை அவர் தான் அவருடைய சித்தத்தின்படி தான் செய்கிறேன் அப்படின்னு அவர் தெளிவாக அந்த மாதிரி காரியத்தில் அவர் மனதை சரியாக வைத்து கொண்டிருக்கிறார். ஆனால் மற்றவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் நாசரேத்திலேருந்து வந்த ஆள் அப்படி இப்படின்னு அந்த கூட இருந்தவங்கெல்லாம் சொல்லாங்க, அப்போ எங்களை போல தான் பாப்பா நீ, ஆனால் ரொம்ப வித்தியாசமாக நான் என்னுடைய பிதா அனுப்பியிருக்கிறார் அப்படிலாம் பேசுகிறார். அப்படிங்கிற அவங்களுக்கு ஒரு புது வித்தியாசமான ஒரு வார்த்தை அவர் கேட்குறார்கள் அந்த இடத்துல, அந்த காலகட்டத்தில். ஏன்னா அவரும் ஒரு மனிதன் தானே, இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை அவர் கேட்கல அவங்களாம். அந்த மாதிரி மறுபடி பார்க்குறேன் 16:22 படிக்கேன். யோவான் 8:22 அப்பொழுது யூதர்கள், நான் போகிற இடத்திற்கு வரை உங்களோடு கூடாது என்கிறேனே, தன்னைத்தானே கொலை செய்து கொள்வானே என்று பேசிக்கொண்டார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் தாழ்வில் உண்டானவர்கள், நானோ உயர்ந்த இடத்தில் உண்டானவன். நீங்கள் இந்த உலகத்தில் உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவன் அல்ல. ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசிக்கவிட்டால் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்றான். அது சொல்ல, நீங்களும் இங்கேருந்து, நான் அங்கேருந்து வந்துடுறேன். என்னப்பா நீனும் ஒரு மனுஷன் தான், அங்கேருந்து பிதா அனுப்பியிருக்கேன்னு சொல்கிறா,
இந்த மாதிரி அவர் தன்னுடைய இருதயத்தை சரியாக வைத்து கொண்டு இருக்கிறார். இந்த மாதிரி காரியத்தில் அவர் புது சிருஷ்டியாக அந்த வார்த்தையை அவர் சரியாக உபயோகித்து கொண்டு இருக்கிறார். அதான் 29 சொல்லுவார், என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்லார், என்னை அனுப்பினவர். அவர் சொல்ல, நீ மாம்சத்தின்படி பிறந்தவன். அவங்கெல்லாம் மாம்சத்தின்படி தான் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி தான் பார்க்குறார்கள். அதான் நான் சொன்னோம்ல 2 Corinthians 5, ஆகையால் இதர் முதற்கொண்டு நாங்கள் ஒருவனின் மாம்சத்தின்படி அறியும், நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். ஏன்னா ஏற்கனவே இவங்க அப்படி தான் பார்த்துருக்காங்க இயேசு கிறிஸ்துவ மாம்சத்தின்படி. ஏன்னா அவர் பெத்லெஹேமில் பிறந்து நாசரேத் இந்த ஊரில் இருந்து இப்படிப்பட்ட ஊர்லேருந்து வந்த ஆள் தானே பாணி அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்லும்போது, ஆனால் இவர் ஒரு வித்தியாசமாக சொல்கிறார். எப்படி என்னை பிதா அனுப்பியிருக்கிறாரு. அவர் சொல்கிறார், இவைகள் என்னை அனுப்பினவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் சொல்கிறார், என்னோடு கூட இருக்கிறார், இப்பவும் என் கூட இருக்கிறார். அப்படி சொல்கிறார், இருக்கிறார். பிதாவும் பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றார். அதாவது அவர் சொன்ன காரியத்தை மட்டும்தான் செய்கிறேன், அதனால் அவர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் தனியாக இருக்கதே இல்லை, நானும் அவர் ஒன்று அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் அவங்களாம் கேட்டதே இல்லை. இந்த புது சிருஷ்டியை பற்றி அவர் பேசும் இந்த மாதிரி காரியத்தில், அதாவது எனக்கு அவர் சொல்கிறார், கர்த்தர் தான் அவர் சொல்ல. நம்ம 112ஆம் சங்கீதத்தில் எப்படி சொல்லுது, கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிற ஐஸ்வர்யம் என் வீட்டில் தங்கும். இந்த மாதிரி நீங்கள் யார்கிட்ட சொல்லி பாருங்க, என்னப்பா நீ என்ன வெளி தோற்றமாக நீ எப்படி இருக்கா, நீ என்ன படிச்சிருக்கா, என்ன வேணும், அது அல்ல. கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை இருந்தால் அவர் எந்த ஆளையும் படிக்காத எழுத தெரிந்தாலும் கோடீஸ்வரன் மேலே வைத்து அவர் அழகு பார்க்கிறவர். அவர் வெளி தோற்றத்தை பார்க்கவில்லை. அவர் தன்னுடைய வார்த்தையிலே அவர் தன் வார்த்தை எப்படி உச்சரித்து அவன் சொல்லுகிறானோ, என் வீட்டில் ஐஸ்வர்யங்களை தங்கும், நான் செழித்திருப்பேன், என் சன்னதி பலத்திருக்கும் என்று அவன் சொல்லும் பொழுது அதை அப்படியே அதை ஆக்கி கொள்கிறார். அந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் இங்கிருந்து வந்ததில்லை, மேலேருந்து வந்தேன், அதனால் கர்த்தர் என்னை அவர் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லி இந்த மாதிரி வார்த்தை சொல்லும்போது அவங்களுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லி பாருங்கள், என்னை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், என்னை மட்டும் வெளியே சொல்லி பாருங்கள். நம்ம மக்களே, கிறிஸ்து மக்களே, நீங்கள் இப்போ இப்படி சொல்லி பாருங்கள், என்னப்பா நானும் இருக்கேன், நானும் பெரிய போதகர் தான் இருக்கேன், நானும் இப்படி செஞ்சுட்டு இருக்கேன், ஆனால் என்னையும் ஆசீர்வதிக்கல். அவங்களுடைய வார்த்தை பாருங்கள், அவருடைய நாவிலிருந்து என்ன வார்த்தை புறப்படுது என்று பாருங்கள். அந்த மாதிரி வார்த்தை எப்படி வார்த்தை புறப்படுகிறது என்று பார்த்தீங்கன்னால் நீங்கள் தெரிஞ்சுவிடுங்கள் அவர்கள் எப்படி புது திருஷ்டியாக இருக்கிறார்கள், கிறிஸ்துக்குள் இருக்கிறார்கள் என்றால் அவருடைய நாவில் எப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகளை மட்டும் நீங்கள் வைத்து கொண்டால் கர்த்தர் புது திருஷ்டியை இன்னும் உங்களுக்குள்ளே கொண்டு வந்து அவர் இன்னும் வாழ்க்கையிலே பிரகாசிப்பார். இன்னும் இந்த தொடர்ச்சியை நாம் கர்த்தருடைய இருதயத்தில் எப்படி இருக்கும் என்று நாம் என் தொடர்ச்சியாக இன்னும் பார்ப்போம். கர்த்தர் என்றும் உங்களோடு கூட இருந்து எல்லா காரியங்களையும் அவர் உங்களை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார்.